கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை உங்கள் வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அடியானுடைய இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவதாக அநேகர் போகிற இடங்களில் சொல்லுகிறதை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இரவு 7:30 7:45 வரையிலையும் ஆண்டவருடைய செய்தியை பார்க்க அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. சரி, இந்த நாளிலையும் தேவ சமூகத்தில் கருத்தாய் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பை கேட்டால், பிரதர் என்ன இப்படி மெசேஜுக்கு தலைப்பு வச்சிருக்கிறாருன்னு கேட்டிருப்பீங்க. அந்த மெசேஜுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? இளம் ஜோடிகள் என்று பேச விரும்புகிறேன். உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆன ஒவ்வொரு கணவனும் கேட்குறான், உன்னை ஏண்டி நான் கல்யாணம் பண்ணினேன், போய் உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கணவர்கள் சொல்லுகிறாங்க. நிறைய மனைவி சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவை எதிர்த்தேன் பிரதர், எங்கள் அண்ணங்களை எதிர்த்தேன் பிரதர், எங்கள் சபையை எதிர்த்து இவனை கல்யாணம் பண்ணினேன் பிரதர், ஆனால் இன்னைக்கு ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணினேன்னு வாழவே ஆரம்பிக்கலை பிரதர், அதற்கு முன்பதாக வாழ்க்கையே வெறுத்து போயிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கசப்பான அனுபவத்தோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணமான ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளை பார்த்து சொல்லுகிறேன், உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்து இருக்கணுமே தவிர அவளை போட்டு அடிக்கிறது, அவளை போட்டு மிதிக்கிறது, அவளை சந்தேகப்படுகிறது, இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது தேவ பிள்ளையே. இன்னைக்கு நிறைய வாழ வந்த வீட்டில் மருமகள் பண்ணுகிற அட்டுழியம் ரொம்ப, நான் உன்னை விட சலிச்சவளா, நான் ஏன் உன்னை போய் கல்யாணம் பண்ணினே, எத்தனை பேர் எனக்கு க்யூவில் நின்னாங்க தெரியுமாண்ணா, அவங்க அப்பா ரேஷன் கடையில் வேலை செஞ்சார் போல. இன்னைக்கு எனக்கு உன் கூட வாழ பிடிக்கலை, உனக்கு உன்னை பிடிக்கலை, உன் கேரக்டர் பிடிக்கலைன்னு இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன். பிடிக்கதோ பிடிக்கலையோ, கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சிருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் இவனை கல்யாணம் பண்ணினேன், ஏன் இவளை கல்யாணம் பண்ணினேன்னு ஒரு வாட்டி நீ யோசிச்சிட்டனாலே உன் லைஃபுக்குள்ளே பிசாசு புகுந்துருவான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை என் ஆவியில் பார்க்கிறேன். பிரதர், நான் சாகலான்னு முடிவெடுத்துட்டேன் பிரதர், டைவர்ஸ் பண்ணிடலான்னு முடிவெடுத்துட்டேன் பிரதர், என்னால் வாழவே முடியலை பிரதர், டெய்லி நரக கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்னை போட்டு அடிக்கிறா, என்னை சந்தேகப்படுறா, என்னை பணத்துக்காக அம்மா வீட்டுக்கு சொல்லி விடுறான்னெல்லாம் நிறைய பேர் பிரிந்து போகிற நிலைமையில் இருக்கீங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, பேசிக்கவே மாட்டாங்க. அவன் வேலையை பார்ப்பான், இவ வேலையை பார்ப்பா. இன்னைக்கு லவ் பண்ணுனவங்க வாழ்க்கை எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு. அவனுக்காக கையை அறுத்து, அவனுக்காக அவனை தான் கட்டுவேன் இல்லாட்டி செத்து போயிடுவேன்னு நின்ன வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொருவங்களா செத்து போய் கொண்டு இருக்கிறாங்க. என்கிட்ட எல்லாம் நிறைய வாலிப பிள்ளைங்க வந்து கேட்பாங்க,
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது சரியானா, இந்துலேருந்து கிறிஸ்டியனுக்கு கல்யாணம் பண்ணுறது சரியானு நான் தெளிவாய் சொல்லுவேன். நீங்கள் கோவப்பட்டாலும் லவ் பண்ணுறதும் தப்பு தான். ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏதாவது சாபத்தில் நீ கட்டப்பட்டிருந்தா, ஏதாவது பாவத்தில் நீ கட்டப்பட்டிருந்தா, ஏதாவது சூனிய மந்திரத்தில் கட்டப்பட்டிருந்தா இன்னைக்கு அது அவிழ்வதாக. எத்தனையோ பிள்ளைகள் என் கணவர் சரியில்லைனா, என் மனைவி சரியில்லையான்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பிரிஞ்சிருவானா, கோர்ட்டில் கேஸ் போடவானான்னு ஒவ்வொரு முறையும் அவர்களுக்காக கண்ணீரோட ஜெபிப்பேன். இன்னைக்கு டிவி பெட்டிக்கு முன்ன நின்று பார்த்துக்கிட்டு இருக்கியா வாலிப மகளே, வாலிப மகனே, நிம்மதியை இழந்துட்டியா? வாழ்க்கை முழுவதும் தோத்து போயிருச்சுன்னே, என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேன்னு அழுகிறியா? என் தேவன் உன் வாழ்க்கையை கட்டுவா. இடிந்து போன விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து நிறுத்தின ஆண்டவர். ஆண்டவரே, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேருவதாக. கணவனும் மனைவிக்குள்ள குழப்பத்தை கொண்டு வருகிற ஆண்டவரே, தூண்டி விடுகிற மாந்திரிகத்தை பண்ணுகிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்ந்து போவதாக. யோபு 2வது அதிகாரம் அவனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபுவோடைய மனைவியை பார்த்தீங்களாங்க? யோபு விசுவாசத்தில் நிற்கும்போது அவன் ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால, அவன் உடம்புல இருந்து ஒரே புழுவாக வர்றதுனால அவன் கஷ்டப்பட்டதை பார்த்து சொல்லியிருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் அவன் சொல்லியிருக்க கூடாது. நீ ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு. அப்போ யோபு சொல்கிறாரு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. தேவன் இதை அனுமதிச்சது ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும்னு அவன் சொல்கிறான். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், டைவர்ஸ் ஆகிறனும், இல்லாட்டி பிரிஞ்சிடணும், நான் அம்மா வீட்டில் வாழ்ந்துக்கிறேன், இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறப்பார். தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக அனுமதிச்சிருக்கிறார். ஏன் யோபு பொண்டாட்டியை கர்த்தர் அழிச்சிருக்கலாம்ல? யோபு பிள்ளையை அழிச்சார்ல? ஏன்னா பிற்காலத்தில் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இந்த மனைவியும் கூட பார்க்கணும். இந்த யோபுவையா நான் இப்படி சொன்னேன், யோபுவையா இப்படி சொல்லிட்டேன், யோபு கூட இருந்த ஆண்டவரை புரியாமல் பேசிட்டேனேன்னு சொல்கிறதுக்காக தான் விட்டு வச்சிருந்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தா ஏன் லேட்டாக வர, ஓ ஏன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணத்தை கொடுக்குற, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுறேன்னு ஒவ்வொரு நாளும் டார்ச்சர். சாப்பிட இருக்கும்போது தான் பிரச்சனை, ஜெபம் பண்ண இருக்கும்போது தான் பிரச்சனை. புருஷனை அவனை இவனை வாடா போடா இப்படி நல்லா பேசி உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன். பாரு, உன் பேரை நான் கெடுத்துருவேன், பாரு உன்னை உண்டு இல்லாமல் ஆக்க போறேன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை சேர்த்து வச்சது கர்த்தரா இருந்தா கோட்டாலையும் பாஸ்டாலையும் யாராலையும் பிரிக்க முடியாது. தேவன் உங்களை சேர்ந்து வாழ வைப்பா. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் அவனுடைய 20வது வசனத்தில் தாவீது கர்த்தருக்கு முன் பெட்டிக்கு முன்பாக ஆடும்போது மீகாள் வந்து கேட்குறா, நீ ஒரு ராஜாவா இருக்க, இப்படியெல்லாம் ஆடுறையே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு. அப்போ தாவீது சொல்றாரு, எனக்கு உன்னை கட்டி தந்ததே நான் யுத்தத்தில் ஜெயிச்சதுனால தான். என் தேவன் ஒன்று இல்லாத போது என் கூட இருந்தார், இப்போ எல்லாம் இருக்கும்போது அவர் என் கூட இருக்கிறாரு, அதனால் அவருக்கு முன்பாக நான் ஆடி பாடுறேன், உனக்கு என்ன தெரியும்னு. நீங்கள் நிறைய மீகால் அப்படி தான், நிறைய பேரோடைய நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான், இவளை கட்டி அவங்க வாழ்க்கை போயிருச்சு. பாடிக்கிட்டு இருந்தான், ஜெபம் போயிருச்சு, வேத வாசிப்பு போயிருச்சு, ஏதோ கடமைக்கு சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருக்கு. தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு தந்திருக்கிற மனைவியை கர்த்தர் தொடுவாராக, உனக்கு தந்திருக்கிற கணவனை கர்த்தர் தொடுவாராக. எல்லா போராட்டமும் மாறட்டும்.
டைவர்ஸ் கேஸாக இருக்கிற நீ தயவு செஞ்சு தேவ சமூகத்தில் முடிவெடு. நிறைய பேர் உனக்கு அந்த ஆலோசனை தருவாங்க, இந்த ஆலோசனை தருவாங்க, நீ இப்படி போ அப்படி போனலாம். தேவன் ஒருபோதும் பிரிக்கிற ஆண்டவர் அல்ல, சேர்க்கிற ஆண்டவர். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான், பிடிக்கலையாமா விட்டுட்டு போயிருன்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஊழியக்காரன் அப்படி அல்ல, கண்டிப்பாக திரும்பி வருவான் மகளே. அவன் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருந்தாலும், வேறொரு ஆளோட தொடர்பில் இருந்தாலும், என் தேவன் அவர்களை மன்னிப்பா. உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அண்ணா நல்லா ஜெபம் பண்ணண்ணா, நல்ல பைபிள் வாசிச்சேன்னா, இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா அப்படின்னா அல்றியா? வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு முடிவெடுத்துட்டேன்னா, வாழவே பிடிக்கலன்னா, செத்தரலாம் போல இருக்குதுன்னு சொல்றியா? கவலைப்படாத, உன் யுத்தத்தை அவர் ஓய பண்ணுவா. ஓ, இன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்த மருமகள் அல்ல, அவள் மகள். மாமியார் கொடுமை பண்ணாத கொத்து சாவிக்காக. ஓ, மாமியார் அம்மா மாதிரி நடத்து. ஒரு மாதிரி கேவலமா யார் பேச, புருஷன் வேலைக்கு போன உடனே அவனை நீ முந்தானைக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீ என்ன முடிச்சு போட்டாலும் அவன் நிற்க மாட்டான். தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி அவரை நம்பு. இன்னைக்கு வசியத்தினால, மந்திரத்தினால, ஏவலுனால எதையாவது பிரித்து வச்சிருந்தா, வாழா வெட்டியா வந்து வீட்டில் உக்காந்துருந்தா, வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தா, கர்த்தர் உன் கணவனை சந்திப்பா, உன் மனைவியை சந்திப்பா. உன் பிரச்சனைக்கு முடிவு வரும். கவலைப்படாத, நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பிரிந்து போய், ரொம்ப உடஞ்சி போய், இனி வாழவே முடியாதுன்னு முடிவெடுத்து இருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை எல்லாம் தொடும் ஆண்டவரே. கோர்ட்டில் கேஸ் நடக்கிற அந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கப்படுவதாக ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே பிரிக்க நினைச்சாங்களோ, அந்த சத்துருவெல்லாம் விலகி போகட்டும். எல்லா மாந்திரிகத்தின் கட்டுகள், எல்லா பில்லி சூனியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உடம்பெல்லாம் புருஷன் அடிச்சு காயத்தில் இருக்கிற மகளுடைய காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. ஒரு தப்பும் கூட பண்ணாதவளை தப்பானவள்னு முத்திரை குத்துன அந்த முத்திரையை உடையும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லாம் சேர்ந்து வாழ வைப்பீராக. இள வயதின் மனைவியோடு கணவனோடு இந்த பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூற ஆண்டவர் உதவி செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து என்னுடைய செய்தி அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனலில் டெய்லி வெளியாகுது. பார்த்து மகிழும்படியாய் கேட்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. முடிந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.